அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு. இந்த மாதம் சில ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் அளிக்க போகுது. ஓணம் பண்டிகையை ஒட்டி பல கிரகங்கள் மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கு. பெரும்பாலும் இந்த கிரக நிலைகள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஓணம் பண்டிகை முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக போகுது. இது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நடக்கிற ரொம்பவே முக்கியமான கிரக மாற்றம் சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் சிம்ம ராசியில் நுழையும் போது புதன் உடனடியாக கன்னி ராசிக்கு மாறுது. இதோட விளைவாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சாதகமான பலன்களை கொடுக்குது. லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகிற அந்த ராசிகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் செப்டம்பர் 12 முதல் தங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அவங்க பல வழிகளில் வருமானம் ஈட்ட முடியும். வியாபாரிகளுக்கு கிடைக்கிற எதிர்பாராத லாபம் அவங்கள ஆச்சரியப்படுத்தும். வேலை தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க அலுவலக சூழல்கள் ரொம்பவே சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் பல அனுகூலமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. அவங்களுடைய பல கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வரும். அவங்களுடைய முயற்சிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் அவங்க பல சாதனைகளை அவங்க செய்யலாம். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும். திருமணமாகாதவங்க இப்போ அவங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிய முடியும். கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் லக்ஷ்மி நாராயண யோகத்தால் எதிர்பாராத நன்மைகளை அடைய போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த வழிவகுக்குது. பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வணிகர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்த சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் கடந்த காலத்தை விட சிறப்பான காலத்தை உறுதி செஞ்சு தரும். இந்த காலகட்டத்தில் அவங்க வணிகம் மற்றும் வேலையில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். இது நிதி நிலையை அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். புதிய முயற்சிகள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் வணிகர்கள் புதிய ஆர்டர்களை பெறுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனால் பல்வேறு பணிகளில் தடையின்றி அவங்களால பங்கேற்க முடியும். இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற நம்பிக்கையோட இறைவனையும் வழிபட்டு நலமோடு எல்லாரும் இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.